الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى وقيل من يأبى قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى رواه البخاري ومسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவர்களை மரவணைத்துக் கொள்வானாக. அவனுடைய மேலான இந்த மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு, இஸ்தாஃபர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு வசந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம் மீண்டும் எங்களிடத்திலே வந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களிடத்திலே இருந்து கடந்து செல்லுகின்ற போது ஒவ்வொரு மாதத்தையும் அது எங்களை விட்டு நகர்த்தி செல்லுகிறது. புதிய ஹிஜ்ரி ஆண்டு உதயமாகிற போது அந்த மாதங்கள் மீண்டும் எங்களிடத்திலே வந்து செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவ பாடமாக பெற்றிருக்கின்றோம். முஹர்ரமுடைய மாதம் வந்தது, அதில் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தோம், அது எம்மை விட்டு கடந்து சென்று விட்டது.
இஸ்லாமிய மாதத்தின் 2வது சஃபர் வந்தது, அதுவும் சென்று விட்டது. இப்போது நாங்கள் ரபீஉல் அவ்வல் 1வது வசந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதம் என்றாலே உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய உள்ளங்களில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பரவசம். அதற்கு என்ன காரணம் என்றால், எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்ற ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியும். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் மகனாக மக்கத்துடைய மண்ணிலே ஒரு அனாதையாக யத்தீமாக பிறந்தார்கள் என்பதை நாங்கள் சீராவின் மூலமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். தன்னுடைய 40வது வயது வரைக்கும் தன்னுடைய குடும்ப உறவினர்களுடைய பராமரிப்பிலே வாழ்ந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதை அடைந்த போது அல்லாஹு தஆலா ஹிராவுடைய குகையில் வைத்து நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். அன்றிலிருந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் 23 ஆண்டுகள் 63வது வயது வரைக்கும் இந்த நபித்துவத்தின் ஏகத்துவத்தை இந்த சமுதாயத்தினருக்கு எடுத்துச் சொல்லுவதிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட இந்த உம்மத்தை நேசித்து வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இந்த 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் மக்காவிலும் 10 ஆண்டுகள் மதீனாவிலும் அவருடைய தஅவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். மக்காவுடைய வாழ்க்கை என்பது மிகவும் காயங்கள், வலிகள், வருத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மதீனாவுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் ஏழ்மையாக வறுமையாக வாழ்ந்தாலும் கூட மரணிக்கக்கூடிய நேரத்தை நெருங்குகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வெண்மையான கை சிவக்கின்ற அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தர்மசாலியாக செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய செவிக்கு வந்து செல்லுகின்ற ஒரு ஹதீஸ், வேகமாக வீசுகின்ற காற்றை விட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆக மொத்தத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நபியாக வந்துதித்தார்கள். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். முழு உலகத்திற்கும், உலகத்தில் இருக்கின்ற மனித கோடிகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கு அனைத்துக்குமே அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை ஒரு ரஹ்மத்தாகவே நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அவனுடைய அருளை தன்னுடைய நபியின் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்றான். அந்த ரஹ்மத்துடைய நபியினுடைய சாதாரண ஒரு உம்மத்தின் ஒரு மனிதனாக பிறப்பதற்காக நம் முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள், இறைவனிடத்தில் அதற்காகவே பிரார்த்தித்தார். ஆனாலும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமே கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாண்புகள், மகத்துவங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுகின்ற போது, குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் உம்மத்தினருக்கு சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நபியாகி என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. மை யுதிஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வழிபட்டு வாழ்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கே வழிபட்டு விட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் பொழுது ஒரு மதீனத்துடைய அன்சாரி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நின்றார். அந்த சஹாபி எப்போதும் எல்லாரோடும் கலகலப்பாக சிரித்து பேசி பழகுகின்ற பழக்கத்தை உடையவர்கள். ஒரு நாள் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு நபிகளாருக்கு முன்னால் வந்து நின்ற போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், யா ஃபுலான் மாலி அராக மஹ்சூனன். உங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏன் ரொம்ப கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த அன்சாரி தோழர் சொன்னார், நபியே நாயகமே, நம்புர் இலா வஜ்ஹிக் வனுஜாலிசுக வகதன் துர்ஃபஉ மஅன் நபியீன். நபியே நாயகமே, நான் ஒரு ஈத்தமர தோட்டத்திலே தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருக்கின்றேன்.
காலையிலே வேலைக்கு செல்லுவேன், தண்ணீரை எடுத்து ஈத்த மரங்களுக்கு நான் ஊற்றி கொண்டிருப்பேன். திடீரென உங்களுடைய முகம் என் கண் முன்னால் வந்து நிற்கும். உங்களுடைய நினைவு வந்து விட்டால் எல்லாவற்றையும் அப்படியே தூக்கி போட்டு விட்டு ஓடோடி வந்து உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்ப்பேன், மீண்டும் செல்வேன். இது என்னுடைய வளமை. என்னுடைய கவலை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் மரணித்து விட்டால், நாளை மஹ்ஷர் வந்து விட்டால், சொர்க்கத்திலே நீங்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பீர்கள். நான் எங்கே இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. நாளை சுவர்க்கத்திலே நான் எங்கே உங்களை பார்க்க போகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருப்பீர்கள், நான் எங்கே இருக்க போகிறேன், சுவர்க்கத்தில் உங்களை பார்க்க முடியாத நிலை எனக்கு வந்து விடுமே நபியே நாயகமே, அதை நினைத்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார்கள். ஃபஅதாஹு ஜிப்ரீல் பிஹாதிஹில் ஆயா وَمَنْ يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَقَدْ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا. குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் ஒருவர் முழுமையாக வழிபட்டு இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கின்றாரோ அவர் நாளை சுவர்க்கத்தில் நபிமார்களோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவார். சித்தீகீன்களான உண்மை பேசியவர்களோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். சாலிஹான நன்மக்களோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவார். ஷுஹதாக்களான அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய ஈமானிய இரத்தம் சொட்டப்படுகிற அளவுக்கு ஈமானியத்தை அல்லாஹ்வுக்காகவே தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகளோடு அவர் சுவர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார். நபியே, உங்களுடைய தோழருக்கு இதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழருக்கு இதை ஓதி காட்டிய போது அந்த அன்சாரி தோழர் மகிழ்ச்சி அடைந்தவராக சொன்னார், நான் அல்லாஹ்வை விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை விரும்புகிறேன், நாளை சுவர்க்கத்தில் அந்த நபிமார்களோடு இருக்கின்ற தகுதி எனக்கும் இருக்கிறது என்று நிம்மதியோடு தன்னுடைய வீடு சென்றதாக குர்ஆனுடைய தஃப்சீர் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. 60 வருடங்கள் 70 வருடங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எத்தனை நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த மௌத் எங்களை விட்டு வைக்க மாட்டார். இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் முடிவை வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஆசைப்பட்டதை போல கொடுப்பதாக இருந்தால் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் வாழ்ந்திருப்பார்கள். அன்னாருடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்றும் வாழ்ந்திருப்பார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு 2 வழிகள் 2 தெரிவுகள் கொடுக்கப்பட்டது. நபியே, நீங்கள் விரும்பினால் நீண்ட காலம் வாழலாம், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்கும் விரும்பலாம். இந்த 2 தெரிவுகளில் ஒன்றை தெரிவு செய்கின்ற உரிமை அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 62வது வயதில் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் 2 தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். இந்த 2ஐயும் தான் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்திருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரத்தில் அன்னாருடைய உடலில் இருந்து ரூஹ் செல்லுகின்ற வரைக்கும் ஹஜ்ஜிலிருந்து வந்தவர்கள் 2.5 மாத காலமாக இந்த 2 வார்த்தைகளை மாத்திரம்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு துல்ஹஜ் பிறை 11வது நாள் மினாவுடைய கூடாரத்திலே தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களோடு வளமையாக வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு சூராவை இறக்கி விட்டு செல்லுகிறார்கள். இந்த சூரா இறங்கிய போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமெல்லாம் அப்படியே மாற்றம் அடைந்து சிவந்து விட்டது. நெற்றியெல்லாம் வியர்வை துளிகள் நிறைந்து காணப்படுகிறது.
மகிழ்ச்சியோடு இருந்த நபிகளாருடைய முகத்திலே மாற்றத்தை கண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து கேட்டார்கள், நபியே நாயகமே, முகமெல்லாம் மாறி போயிருக்கிறது, உங்களுடைய நெற்றியெல்லாம் வேர்வை துளிகளாக இருக்கின்றதே, என்ன காரணம்? சொன்னார்கள், வஹி இறங்கி இருக்கிறது. என்ன வசனம்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூராவை ஓதி காண்பிக்கப்பட்ட போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய நெற்றியை முத்தமிட்டார்கள், கட்டி அணைத்து அழ ஆரம்பிக்கிறார்கள். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக எழுந்து வந்தார்கள். நபியே நாயகமே, எதற்காக அபூபக்கர் அழுகிறார் என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரா இறங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அப்படி என்ன சூரா இறங்கி இருக்கிறது? இந்த சூரா ஓதி காண்பித்த போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எந்த நபியை தந்து எங்களை கண்ணியப்படுத்தி இந்த பூமியிலே தலை நிமிரச் செய்தானோ அந்த நபியை அல்லாஹு தஆலா தன்னின் பக்கமாக அழைக்கப் போகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு வாழ்ந்த காலம் அதிகம், வாழப் போகின்ற எதிர்காலம் குறைவாக இருக்கிறது, அவர்கள் எங்களை விட்டு மரணிக்கப் போகிறார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு நபிகளாருடைய வஃபாத்தை அறிவித்திருக்கிறான் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழுதார்கள். 1,24,000 மேற்பட்ட சஹாபாக்களும் மினாவுடைய கூடாரத்தில் இருந்து ரஹ்மத்துடைய நபி எங்களை விட்டு செல்ல போகிறார் என்ற கவலையிலே தேம்பி தேம்பி அழுத வரலாறை சொல்லுகின்ற சூராதான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அதிலே அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்லுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு. நபியே, அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதிகமாக நபியை தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேளுங்கள் நபியே. எதற்காக அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் தெரியுமா? உலகத்திலே படைக்கப்பட்ட மிருகங்களில் ஒன்றாக உன்னை படைக்காமல், கண் காது கேட்காமல், கண் தெரியாத குருடராக படைக்காமல், கை கால் ஊனமில்லாமல் படைக்காமல், எல்லா நிஅமத்துக்களையும் அல்லாஹ் உனக்கு திருப்தியாக தந்து இந்த உலகத்திலே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முஃமினாக அல்லாஹ் பிறந்து வாழ வைத்தான். இதற்காக நீங்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இஸ்திக்ஃபார் எதற்காக? வாழ்க்கையில் தப்பித்தவர் ஏனும் தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள் செய்திருந்தால் மௌத்துக்கு முன்னால் அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்வதற்காக. இந்த சூரா இறங்கியதிலிருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2.5 மாதங்களாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய விளக்கத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் 60 வயதை அடைந்து விட்டாரோ அவர் அதிகமாக இந்த 2 வார்த்தைகளையும் சொல்லுகிற போது ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல மௌத்தை அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றுக்கு விளக்கம் சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்காக அவர்கள் தயாராகிறார்கள். சஹாபாக்களிடத்திலே இருந்த ஒரு இளவயது வாலிபனாக இருந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், நான் மஸ்ஜித் ஒன்றை கட்டப் போகிறேன், எனக்காக உதவி செய்வதற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த இளவயது வாலிபர்களில் ஒருவராக இருந்தார். நபிகளார் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கைகளினால் கற்களை எடுத்து கட்டுகிற போது அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூர இடங்களில் இருந்து கற்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து நபிகளாருடைய கையிலே கொடுக்கிற போது
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மார் மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் ஒருவர் மஸ்ஜிதை கட்டுகின்றாரோ, மஸ்ஜிது கட்டுவதற்கு உதவி செய்கின்றாரோ, அல்லது அதற்கு ஏதாவது ஒரு வகையில் தன்னால் முடிந்த உபகாரத்தை செய்கின்றாரோ, அல்லாஹு தஆலா அவருக்கு சுவனத்து மாளிகையே கூலியாக கொடுப்பான் என்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சுபசோபனம் செய்து நன்மாராயம் சொன்னார்கள். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மக்காவில் வாழ்ந்த முஹாஜிரீன்களான சஹாபாக்களுக்கு மக்காவுடைய காலநிலை ஒத்து வரவில்லை. சில சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டு போனார்கள். உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக சென்ற உங்களுக்கு மக்காவுடைய காலநிலையும் மதீனத்துடைய காலநிலையும் நன்றாகவே தெரியும். மதீனாவுடைய காலநிலை மக்காவில் வாழ்ந்த முஹாஜிரீன்களுக்கு சத்து ஒத்து போகாமையின் காரணமாக முஹாஜிரீன்கள் நோய்வாய்ப்பட்டு போனார்கள். பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, முஹாஜிரீன்களில் பல பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள், மதீனாவுடைய காலநிலை கிளைமேட் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த முஹாஜிரீன்கள் கருகாமையில் சென்றார்கள். ஒவ்வொருவரையும் தன் அருகிலே அழைத்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலிமா விரலை நீட்டினார்கள். தன்னுடைய நாக்கிலே இருக்கின்ற எச்சியை தடவி மதீனத்துடைய மண்ணை அப்படியே எச்சி கையினால் தடவி அதில் பட்ட மண்ணை எடுத்தார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுடைய உடம்பிலே தடவி ஒரு துஆ ஓதினார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா லியுஷ்ஃபா ஸகீமுனா பிஇذن ரப்பினா. புகாரியிலே வந்த இந்த துஆ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக அந்த துஆவை ஓதி தடவினார்கள். எல்லோரும் குணமடைந்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த மதீனத்துடைய மண்ணுக்கு வந்த ஒருவர், ஏன் நான் இங்கே வந்ததனால் தானே இந்த வருத்தமும் வலியும் கஷ்டமும் துன்பமும் எனக்கு ஏற்பட்டது என்று ஒருவர் சிந்திக்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா வந்தோரை வாழ வைக்கக்கூடிய பூமியாக, புனித பூமியாக இந்த மதீனத்துடைய மண்ணை யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. மக்காவுக்காக பரக்கத்தை கேட்டு உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நீ மக்காவை செழிப்புள்ள பரக்கத்துள்ள புனித பூமியாக ஆக்கி இருக்கிறாயா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபாகிய நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த மதீனாவை மக்காவை விட 2 மடங்கான பரக்கத்தை கொண்டு நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மதீனத்துடைய மண்ணில் வைத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அல்லாஹு தஆலா அந்த மதீனத்துடைய மண்ணை பரக்கத்துள்ள பூமியாக ஆக்கி வைத்தான். அந்த மதீனத்துடைய மண்ணை அல்லாஹு தஆலா நோயாளிகளுக்கு மருந்தாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்தான். குணமடைந்தார்கள். அத்தனை சஹாபாக்களும் உற்சாகத்தோடு நபிகளாரோடு தோளோடு தோள் நின்று இஸ்லாமிய தஅவாவை வளர்த்தெடுப்பதற்காக, அதனை நிலைவோங்க செய்வதற்காக அத்தனை பங்களிப்புகளையும் செய்தவர்கள். அத்தனை சஹாபா தோழர்களும் மதீனாவிலே நபிகளாரோடு ஒன்றாக நபிகளாருக்கு தஅவாவுடைய வேலையிலே பங்களிப்பு செய்தார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல்லு உம்மதி யத்குலூனல் ஜன்னா, என் உம்மத்திலே இருக்கின்ற எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள், இல்லா மன் அபா, என்னை மறுக்கக்கூடியவர்களை தவிர என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமன் யஅபா யா ரசூலல்லாஹ், உங்களை மறுக்கக்கூடியவர்கள் யார்? மன் அதாஅனி தഖலல் ஜன்னா, என் வாழ்க்கை வழிமுறைகளை சுன்னாவை யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றாரோ அவர் எனக்கு வழிபட்டவர், அவர் சொர்க்கம் நுழைவார். வமன் அசானி ஃபகத் அபா, இது சுன்னத்து தானே என யார் ஒருவர் அதனை புறக்கணித்து விடுகிறாரோ, கணக்கெடுக்காமல் அலட்சியப்படுத்துகின்றாரோ அவர் எனக்கு மாற்றம் செய்தவர், அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்பது அன்னாருடைய சொல்லிலும் இருக்கிறது, அன்னாருடைய செயலிலும் இருக்கிறது, அன்னார் எதை பார்த்து அங்கீகரித்தார்களோ அவற்றிலும் இருக்கிறது. சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்ற போது உங்களுடைய வலது காலை வைத்து பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்
வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுகின்றவரை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய நபியினுடைய பாதுகாப்பினுடைய உத்தரவாதத்தை பாருங்கள். ஏதாவது ஒன்றை சாப்பிடுகிற போது சொன்னார்கள், வலது கையினால் சாப்பிடுங்கள், உங்களில் யாரும் எதையும் எச்சந்தர்ப்பத்திலும் இடது கையினால் சாப்பிடாதீர்கள், இடது கையினால் சாப்பிடுகின்றவனை ஷைத்தான் சாப்பிடுகின்றவனை போல பாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏதாவது ஒன்றை குடிக்கின்ற போது வலது கையினால் குடியுங்கள், இடது கையினால் குடிப்பதை ஷைத்தானுடைய பார்வையாக பாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வீட்டுக்கு செல்லுகின்ற நேரத்தில் வீட்டு வாசலில் வைத்து வீட்டில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். யார் ஒருவர் சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைகிறானோ அவனோடு சேர்ந்து இப்லீஸ்களும் நுழைகிறார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிள்ளைகளை பார்க்கிற போது இரக்கமாக அன்பாக அந்த பிள்ளைகளோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய வருகை கண்ட சிறுவர்கள் எல்லாம் ஓரிடத்திலே மரியாதை நிமித்தமாக அப்படியே ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். தான் பெற்ற பிள்ளைகளைப் போல ஒவ்வொரு பிள்ளைக்கு அருகாமையில் சென்ற நபி அவர்கள் ஒவ்வொரு பிள்ளையுடைய கன்னங்களிலும் முத்தமிட்டார்கள். முத்தமிடுகின்ற காட்சி இன்னும் ஒரு நபித்தோழர் அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். முத்தமிட்டு முடிந்ததற்கு பிறகு தன் தோழர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, அல்லாஹு தஆலா எனக்கு 11 பிள்ளைகளை தந்திருக்கிறான், ஒரு பிள்ளைக்கு கூட ஒரு நாள் கூட நான் அன்பாக முத்தமிட்டது கிடையாது. மாற்றான் பிள்ளைக்கு எவ்வாறுதான் உங்களால் முத்தமிட முடிகிறதோ என்று தன்னுடைய ஏக்கத்தை நிலையை சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் என் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல, என் சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுடைய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தின் எதிர்கால தலைவர்களாக வர இருக்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தினுடைய தொண்டை பொறுப்பேற்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய பொறுப்பு இன்றைய காலத்தில் இருக்கின்ற எம்முடைய பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு தான் இருக்கிறது. இந்த சிறுவர்கள் நன்றாக நல்லொழுக்கத்தோடு பயிற்சி அளித்து வளர்க்கப்படுகிற போதுதான் நாளை ஒரு நாள் இந்த சமூகத்தை தங்களுடைய தோளிலும் தங்களுடைய உள்ளங்கையிலும் அவர்கள் தாங்கி நிற்கக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்களாக அவர்கள் உருவெடுக்க இருக்கின்றார்கள். அதனால் தான் சொன்னார்கள், சிறுவர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய வீட்டுக்கு வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை எப்படி வரவேற்பார்கள் தெரியுமா? வீட்டு வாசலுக்கே வருவார்கள், வந்து தன் மகளுடைய நெற்றியிலே முத்தமிடுவார்கள், தன்னுடைய கைப்பிடித்து தன்னுடைய மகளை நெஞ்சகத்தோடு அணைத்து கொண்டு உள்ளே அழைத்து செல்லுவார்கள். தான் உட்கார்ந்த இடத்திலேயே தன்னுடைய தோளில் இருக்கின்ற ஷால்வை எடுத்து விரித்து விட்டு தன் மகளை அதிலே உட்கார வைத்து தன் மகள் வீட்டை விட்டு செல்லுகின்ற வரைக்கும் மகளுக்கு அருகாமையில் உட்கார்ந்திருந்து அவள் சொல்லுகின்ற கதைகளை எல்லாம் காது தாழ்த்தி செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளை பார்க்க செல்லுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய வருகையை கண்டு ரோட்டுக்கே ஓடோடி வருவார்கள். தன்னுடைய தந்தையுடைய கையிலும் நெற்றியிலும் முத்தமிடுவார்கள். ஒரு தந்தையுடைய நெற்றியிலே முத்தமிடுவது ஒரு சுன்னா. அந்த பழக்கம் இன்றைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் வயோதிபத்தின் காரணமாக முதுமையிலே நோயாளியாக இருப்பார்கள். அந்த நோயோடு இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அருகாமையில் சென்று அவர்களுடைய கைபிடித்து அவர்களுடைய கைகளிலே முத்தமிட வேண்டும், அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட வேண்டும், அவர்களுக்கு அருகாமையில் நீண்ட நேரம் எடுத்து அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார வேண்டும். இப்படித்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளைகளோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தார்கள். அதை கண்டதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும்
தன்னுடைய தந்தையை இப்படி வரவேற்பார்கள், உபசரிப்பார்கள். லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. எங்கட வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், ஆலிம்களாக இருக்கலாம், சமூக தலைவர்களாக இருக்கலாம், சமூகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் அவர்கள் பங்களிக்கக்கூடிய சமூக சேவையாளர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த சமூக தலைவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தால் என்ன, மனிதன் என்ற அடிப்படையில் தன்னுடைய வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்கிற போது, நீங்கள் ஒரு நாள் அந்த வயதுக்கு வருகிற போது அல்லாஹு தஆலா உங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய 4 பேரை அல்லாஹ் இந்த பூமியில உண்டாக்குவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக 23 ஆண்டு கால நபிகளாருடைய வாழ்க்கை என்பது இந்த உலகமே இன்று சமாதானத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரியோர்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு நவீன காலத்தில் இந்த சமுதாயம் இன்று புரண்டு கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் பெரியோர்களிடத்திலே அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களோடு மாத்திரமா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதாபிமானமாக நடந்து கொண்டார்கள். ஒரு நாள் பொழுது மதீனத்துடைய வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு ஒட்டகத்தை காண்கிறார்கள். அந்த ஒட்டகத்தின் 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் சொட்டு சொட்டாக வடிவதை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு அருகாமையில் சென்றார்கள். அவர்களுடைய கையை எடுத்து அந்த ஒட்டகத்தின் தலையை அப்படியே தடவினார்கள். தன்னுடைய தோளில் இருக்கின்ற ஷால்வையினால் அதன் கண்களை துடைத்து விட்டார்கள். பக்கத்தில் வந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தினுடைய எஜமான் யார் என்று கேட்டார்கள். அங்கிருந்து ஒரு கிராமப்புற அரபி ஓடோடி வந்து சொன்னார், நபியே நாயகம், இது என்னுடையது தான். ஒழுங்காக நீ உண்ண கொடுப்பதும் இல்லையாம், தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதும் இல்லையாம், அதனுடைய சக்திக்கு மீறி நீ அதை வேலை வாங்குவதாக அது என்னிடத்திலே முறையிட்டு அழுகிறதே. இந்த ஒட்டகத்தின் விடயத்தில் நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? வாய் பேச முடியாத இந்த ஒட்டகத்தினுடைய விடயத்தில் நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எறும்புகளுக்கு அநியாயம் செய்யாதவர்கள், பறவைகளோடு இரக்கமாக நடந்து கொண்டவர்கள், மிருகங்களுக்கு அன்பாக நடக்குமாறு ஏவியவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லாம் வாழ்ந்த மனிதாபிமான மிக்க மனித நேய தூதுவராக வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் ஆழமாக உறுதியாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஜனாசாவுக்கே எழுந்து நின்ற நபிகளார் அவர்கள் ஒரு சுய கௌரவத்தையும் மானத்தையும் பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு அவர்கள் கரிசனை காட்டியிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆக நான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? என்னுடைய சொல்லால் மற்றவர்களுக்கு நோவினை கொடுக்காமல் இருக்கின்ற போதுதான், என்னுடைய செயலால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கின்ற போதுதான், என்னுடைய அயல் வீட்டுக்காரர்களுக்கு என்னால் தொல்லைகள் இடம்பெறாமல் இருக்கின்ற போதுதான் உண்மையான ஒரு முஃமினாக நான் இருக்க முடியும். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவருடைய சொல் செயல் நடத்தையிலிருந்து அடுத்தவன் பாதுகாப்பு பெறுகிறானோ அவன் தான் உண்மையான முஃமின் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். ஒரு நாள் பொழுது ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து கேட்டார், நபியே நாயகமே, என் உள்ளத்திலே ஒரு ஆசை இருக்கிறது, நாளை சுவர்க்கத்திலே நான் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த பேற்றை அல்லாஹு தஆலா எனக்கு தர வேண்டும், அதற்கு நான் என்ன அமல் செய்ய வேண்டும்? சஹாபாக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருந்தது. இந்த உலகத்திலே உங்களோடு இருக்கின்ற பாக்கியம், நீங்கள் பேசுகின்ற பயான்களை கேட்கின்ற பாக்கியம், நீங்கள் வாழுகின்ற இந்த மதீனத்துடைய மண்ணிலே வாழுகின்ற பாக்கியம், உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகின்ற பாக்கியம், எண்ணற்ற பல பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது போதாது, நாளை சுவர்க்கத்திலும் நான் உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், உங்களோடு சுவர்க்கத்திலே நான் இருக்க வேண்டும், என்ன அமல் செய்ய வேண்டும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வேற ஏதாவது இருந்தால் கேட்கலாமே, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு இதுதான் வேண்டும் என்று பிடியாக பிடித்துக் கொண்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூத்,
சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுவதன் மூலமாக சுஜூதுகள் அதிகமாகும். அதன் மூலமாக நாளை சொர்க்கத்தில் என்னோடு ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிலே எல்லாம் சுன்னா இருக்கிறதோ, இது என் உயிரிலும் மேலான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை, அன்னார் எடுத்து நடக்குமாறு ஏவியவை என்ற சிந்தனையோடு அந்த சுன்னாவை நாம் பின்பற்றுவதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஃபர்லான தொழுகைகளை தொழுவது அல்லாஹ்வுக்காக, முன்பின் தொழுகின்ற சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், ஏனைய தொழுகைகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதனுடைய வழிகாட்டலுக்காக. ஆக மொத்தத்தில் யார் ஒருவருடைய சுன்னாவின் தொழுகையின் சுஜூதுகள் அதிகமாகிறதோ அவர் நாளை மஹ்ஷரிலும் நாளை சுவர்க்கத்திலும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருப்பார். அந்த பாக்கியத்தை அந்த சஹாபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். எனவே நாங்களும் பெறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் அதன் மூலமாக எங்களுக்கு தர இருக்கின்றான். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பாக்கியங்களை பெறுவதற்கு, எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உயிர் உள்ள வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. நாளை மஹ்ஷரில் அன்னாருடைய ஷஃபாஅத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கியருள்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நல்ல மௌத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நல்லோர்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين.